8th மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.2ல 6th சம் பார்க்கலாம். 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐடென்டிஃபை த எரர்ஸ் அண்ட் கரெக்ட் தம். கீழே சம்ஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை எரர் கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிச்சிட்டு அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7y² - y² + 3y² 10y² கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 7y²லேருந்து -y² ஒரு y² சப்ராக்ட் பண்ணால் 6y², 6y² 3y² ஆட் பண்ணால் 9y² வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10y² கொடுத்துருக்காங்க. அப்போ இது ராங். கரெக்ட் வந்து 7y² - y² + 3y² = 9. 7y²லேருந்து ஒரு y² போனால் 6y² + 3y² that is equal to 9y². இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்கோன்னா 6xy + 3xy = 9xy தான் வரும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்பரை ஆட் பண்ணிவிட்டு இதை சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ ரெண்டையுமே வேரியபிளையும் ஆட் தான் பண்ணணும், நம்பர்ஸையும் ஆட் தான் பண்ணணும். ஆனால் இங்கே வேரியபிளை நம்மளுக்கு சப்ராக்ட் பண்ணல, மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ இது ராங். x² y² ராங். அப்போ சரியான ஆன்சர் வந்து இது வந்து ராங். 6xy + 3xy = 9xy தான் சரியான ஆன்சர். சரிங்களா, இதுதான் கரெக்டு. அடுத்து தேர்ட் கொஸ்டின். அடுத்த தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா 4m × 4m - 3. இந்த mங்கிறது ப்ராக்கெட்டில் உள்ள எல்லா நம்பர்ஸ்க்கும் தான். சரிங்களா, ஆனால் இங்கே நம்மளுக்கு 4m வந்து இந்த 4m கூட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 3 கூட மல்டிப்ளை பண்ணலை. அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னென்னா ராங். சரிங்களா, அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து m × 4m - 3. அப்போ 4m² - 3m, 3ஐயும் m கூட மல்டிப்ளை பண்ணோம், அதான் ரைட்டு, இதுதான் கரெக்டு. அடுத்தது ஃபோர்த்து சம். அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4n the whole square. அப்போ 4க்கும் தான் இந்த ஸ்கொயர் உண்டு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா n-க்கு மட்டும்தான் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ராங். சரிங்களா, 4n the whole square 4க்கும் சரியானது தான். அப்போது நம்ம திருப்பி ரைட்டானது எழுதலாம். 4n the whole square = -2n + 3 = 4 4s ஆனது 16, n² - 2n + 3. இதுதான் நம்மளுக்கு கரெக்டு. அடுத்தது வந்து x - 2 × x + 2 = x² - x. அதாவது எக்ஸையும் கான்ஸ்டன்ட் தான் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்காங்க. வேரியபிளையும் நம்பரையும் கான்ஸ்டன்ட்டையும் வேரியபிளையும் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி போடலாம். அப்போ இது வந்து நம்மளுக்கு என்னதுன்னா ராங். சரிங்களா, இது ராங். ரைட்டானது வந்து x - 2 × x + 2 x + 3. ஃபர்ஸ்ட்டு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம், x². அடுத்தது எக்ஸையும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் 3x. அடுத்தது -2ஐயும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம், -2x. அடுத்தது ப்ளஸ் -2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 3s are 6, -2 இருக்குது, -6. இப்போ இங்கே வந்து x² ப்ளஸ் 3xலேருந்து -2x போனால் ப்ளஸ் x -6. இதுதான் நம்மளுக்கு சரியான ஆன்சர். அடுத்தது சிக்ஸ்த்து சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா -3p² + 4p - 7. இதில் மைனஸை காமனாக எடுத்தால் இந்த ப்ராக்கெட் போட்டால் எல்லாத்துக்குமே தான் மைனஸ் காமனாக வெளியே எடுக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு மட்டும் எடுத்துருக்காங்க. அப்போ வந்து இது வந்து ராங். -காமன் இப்போ ரைட் வந்து -காமன் எடுத்தால் உள்ளே எல்லாமே சேஞ்ச் ஆகும் சைன். அப்போது 3p² - 4p + 7. அப்போ தான் இங்கே மைனஸ் ரிலேட்டாக ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் இங்கே -3p இப்படி இதே மாதிரி வரும். சரிங்களா, ஒன்றுக்கு மட்டும் நம்ம மைனஸாக காமனாக எடுக்கக்கூடாது, ஒரு டேர்முக்கு மட்டும் காமனாக எடுக்கக்கூடாது. ப்ராக்கெட்லேருந்து வெளியே எடுத்தால் எல்லா டேர்முக்கும் சேர்த்து தான் காமனாக எடுக்க முடியும். தேங்க்யூ, இதுதான் ரைட் ஸ்டேட்மெண்ட். இது ராங். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.